Hi, I am Preetha and நீங்க பார்த்துட்டு IFN Tamil. புது வீடியோஸ் பார்க்கணும்னா பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம முருங்காய் போட்டு சாம்பார் பண்ண போறோம். அதுவும் அரைச்சு விட்ட சாம்பார். எப்படி பண்ணனும்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதுல கொஞ்சமா நல்லெண்ணெய் விட போறேன். இப்போ எண்ணெய் வந்து கொஞ்சம் காஞ்சிடுத்து இதுல நம்ம கடுகு ஆட் பண்ணலாம் and இதோட கொஞ்சமா கருவேப்பிலை. இது வந்து நான் கிள்ளி ஆட் பண்ண போறேன். and இந்த மாதிரி இது தாளிக்கிறோது இதுல நம்ம முருங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணலாம். and கொஞ்சமா உப்பு. and இத வதக்கிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதுல புளி தண்ணி ஆட் பண்ண போறேன். அதோட பருப்பு தண்ணி மட்டும் நான் ஆட் பண்ண போறேன் கொஞ்சமா. இத போட்டுட்டு இது வந்து நம்ம நல்லா கொதிக்க விடணும். என்னன்னா புளியோட வாசனை இருக்கு இல்லையா, அந்த புளி வாசனை மட்டும் போய்டணும். இப்போ என்னோட சாம்பார் வந்து கொதிச்சுன்னு இருக்கு. அந்த அரைச்சு விட்ட சாம்பார் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம ஒரு பவுடர் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நல்லெண்ணெய் ஆட் பண்ண போறேன். இது வந்து நான் முழு கெட்டி பெருங்காயம் ஆட் பண்றேன்ல. இதோட நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்னா மிளகா. ஒரு 7-8 மிளகா நான் ஆட் பண்ண போறேன். இப்போ இந்த மிளகா ஆயாச்சு. இது வந்து நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம் பவுல்ல ஆறறதுக்கு. அண்ட் இதே பாத்திரத்துல வந்து நம்ம சனா தால் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணலாம். இதுக்கு வந்து எண்ணெய் சேர்க்கணும்னு தேவை கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ப்ரௌன் ஆகிற டைம்ல இதில் வந்து நம்ம தனியா ஆட் பண்ணலாம். கொஞ்சமா கருவேப்பிலை. இதில் வந்து நான் கொஞ்சமா சீரகம் ஆட் பண்ண போறேன். கொஞ்சமா மெந்தியம் கொஞ்சமா மிளகு. இது ரெடி ஆயாச்சு. இது வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. அண்ட் இதே பாத்திரத்தில் நம்ம என்ன பண்ண போறோம்னா கேஸ் ஆன் பண்ணாதியே இந்த தேங்காய் இருக்கு இல்லையா, இந்த தேங்காவை நம்ம ஆட் பண்ண போறோம். அடுத்து இந்த சூட்லயே இது வந்து கொஞ்ச நேரம் நம்ம இது இப்படியே வச்சுடலாம். இப்போ இது வந்து ஒரு நிமிஷம் அதே பாத்திரத்தில் நம்ம வச்சுருந்தோம். இப்போ இதையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த அரைச்சி விட்ட சாம்பாருக்கு பொடி நம்ம பண்ண போகிறோம் இல்லையா, அந்த மசாலாவோட. இப்போ இது ஆறினோடனே நான் வந்து இதை ஒரு பொடியாக ஆக்க போகிறேன். நீங்கள் பொடியாகவும் ஆக்கலாம், இல்லைனா பேஸ்ட்டாகவும் ஆக்கலாம். இப்போ வந்து நான் டைம் சேவ் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி ஒரு பேட்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பொடி இந்த மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் கொஞ்சம் நரனே இதை பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆயாச்சு. இப்போ என்ன பண்ணுவோன்னா பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தேன்னா ஒரு கொதி வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை இதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால் வந்து நான் இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து ஜஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு வேணும், உப்பு தேவை. நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்க போகிறேன். இது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம லோ ஃப்ளேமில் கொதிக்க வைக்கலாம். இதை நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி விட்ட சாம்பார் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ இந்த பொடியை வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறதுக்கு பண்ணலாம், இல்லை இதை ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம் ஒரு 3-4 நாளுக்கு. இதில் வந்து தேங்காய் போட்டதுனால ஜாஸ்தி நாள் நம்ம வைக்க முடியாது. இந்த சாம்பார் ரெசிபி நீங்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபீட்பேக் கொடுக்கணும். அண்ட் ரெசிபி பிடிச்சதுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எங்கள் IFN தமிழ். அண்ட் இதே மாதிரி இன்னும் வீடியோஸ் பார்க்கணுன்னா பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மறக்கக்கூடாது.